வணக்கம். நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சென்டார் BS6 வண்டி வந்துருக்கு. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்னா 1 வீக் ஒரு 10 டேஸை விட்டாங்க அப்படின்னாக்கா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்ட்டு நம்மளுக்கு சர்வீஸும் வந்தது. நம்ம வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்கோம் இந்த வண்டியிலன்னு சொல்லிட்டு. பட் அது என்னடா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, என்ன பிரச்சனை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி தான் பிரச்சனை இருந்தது. அப்படின்னா பேட்டரி வந்து டவுன் ஆயிருது, மற்றபடி ஒன்றும் ஆகல. நம்ம வந்து பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணோம், பேட்டரி சார்ஜ் பண்ணி செக் பண்ணோம், கரெக்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணி செக் பண்ணும்போது ஸ்டார்டிங் சர்க்யூட்டு அப்படின்னா நம்ம சார்ஜிங் சர்க்யூட்லாம் செக் பண்ணோம், கரெக்டாக இருக்குது. பட் ஆனாலும் இதில் வந்து கரண்ட் லீக்கேஜும் செக் பண்ணோம், கரண்ட் லீக்கேஜும் வந்து கரெக்டாக இருந்தது. பட் ஆனாலும் நெக்ஸ்ட் என்னடானாக்கா, அப்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து இருந்தது. ஆக்சுவலி என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள், இந்த லைட் வந்து கண்டினியூ ஆனாகவே இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி வந்து ஆனாக இருந்தது. அதனால் வந்து நம்மளுக்கு என்ன இருந்தாக்கா, பேட்டரி வந்து வீக் ஆகணும். எப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், நாம் வந்து கீ வந்து ஆஃப் பண்ணியிருக்கோம், கீ இல்லை ஓகேங்களா. பாருங்கள், கீ வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது, கீ வந்து நம்மக்கிட்ட இருக்குது. பட் ஆனாலும் இங்கே லைட் வந்து ஆனில் இருக்குது, கரெக்ட் இல்லைங்களா, ஆனில் இருக்குது. பட் இது வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்ஸ் தரப்போகிறேன். நம்மகிட்ட ஒரு பழைய மேக்னெட் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மேக்னெட் என்ன பண்ணுங்கன்னா, அது பாருங்கள் தருதுங்களா, அப்புறம் லைட் ஆஃப் ஆகுது ஓகேங்களா. அப்படின்னா இப்போ வந்து என்னன்னாக்கா, இந்த பாருங்கள், இது மாதிரி வந்து சென்சர் வந்து ஒர்க் ஆகிடுது ஓகேங்களா. சென்சர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஓகேங்களா. இது என்ன பண்ணோம், இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து பார்க்குறது ஓகேங்களா. அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு வேளை வந்து நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இது மாதிரினாக்கா இதுக்குள்ளே ஒரு சென்சர் வந்து செக் பண்ணணும். இல்லை அப்படின்னாக்கா இதுக்குள்ளே ஒயர் ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதே வந்து நம்ம வந்து பார்க்கணும், கரெக்டுங்களா. ஒயர் இருக்கான்றதை ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்கணும். இந்த வண்டிக்குள்ளே என்ன ஆயிருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒயர் தான் வந்து கழட்டிட்டு இருந்தது. நம்ம வந்து ஒயர் ஜாயின் பண்ணோம், இப்போ வந்து ஒர்க் ஆகுது ஓகேங்களான்ட்டு. பட் இதோடு சேர்ந்தது முடிஞ்சுதா வேலை நம்ம வேலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து கிடையாது. இங்கே வந்து பார்க்கணும், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மேக்னெட் இருக்கும் ஓகேங்களா. இதுக்குள்ளே ஒரு மேக்னெட் இருக்கும். இந்த மேக்னெட் எப்படி செக் பண்ணுறதுன்னா, பழைய மேக்னெட் தான். இப்படி பிடிச்சேன்னா பாருங்கள், மேக்னெட் வந்து பிடிக்குது பாருங்கள், தெரியுதுங்களா, மேட் வந்து பிடிக்குது ஓகேங்களா. அதே இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பிடிக்காது. இந்த மேட் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது கரெக்டாக வந்து பாயிண்ட் பார்த்துக்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த மேக்னெட் வந்து ஒர்க் ஆகுது, தெரியுதுங்களா. ஆனால் ரொம்ப லைட் மேக்னெட் தான், அவ்வளோ வெயிட் இப்போ தாங்கல. ஆனால் மேக்னெட் இருக்குங்க, தெரியுதுங்களா, மேக்னெட் வந்து இருக்குது. இப்போ இந்த மேட் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்போனாக்கா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை இந்த மேட் பிரச்சனை இருந்தாக்கா நம்ம மேட் ஏதாவது ஆல்ட்ரேட் பண்ண முடியுமா பார்க்கணும். இல்லைனா கம்பெனி பிரகாரம் பார்த்தாக்கா நம்ம சீட்டு தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம் வந்து இங்கே வந்து பெங்களூரில் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், TMW ஆட்டோமொபைல் ட்ரைனிங் சென்டர்னு சொல்லிட்டு. யாருக்குள்ள விருப்பம் இருக்கிறவங்க ட்ரைனிங் எடுக்கணுன்றவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.